Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi tabi'in wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய அன்பு தாய்மார்களே, ஒரு தடவை அபூ முந்திர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி என்றால், அபூ முந்திர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நாயகம், ஐயு ஆயத்தின் அலமு இந்தக, அபூ முந்திர் அவர்களே, குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஆயத்துகளில் உங்களிடத்திலே எது சிறந்த ஆயத்து என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனிலே 6000 சொச்ச ஆயத்துகள் இருக்கிறது. அதில் உங்களுக்கு மிகவும் சிறந்த ஆயத்து என்று எது, எந்த ஆயத்தை நீங்கள் மிக சிறந்த ஆயத்து என்று விளங்குகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ முந்திர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்ட பொழுது, அபூ முந்திர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமான தாங்கள் தான் அதை அறிவீர்கள், எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். இரண்டாவது முறையும் நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபூ முந்திரே, குர்ஆனிலே எந்த ஆயத்து மிக சிறந்தது என்று கேட்டார். ஹஜ்ரத் அபூ முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது தடவை யோசித்து விட்டு சொல்கிறார்கள், நாயகமே, என்னை பொறுத்தவரையிலும் குர்ஆனிலே மிக சிறந்த ஆயத்து வசனம் ஆயத்துல் குர்சியினுடைய வசனம் என்றார்கள் அபூ முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனிலே மிக சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சியினுடைய அந்த ஒரு வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் ஆயத்துல் குர்சியினுடைய அந்த ஆயத்து மிக சிறந்த ஆயத்தாக இருக்கிறது என்று அபூ முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ முந்திர் அவர்களினுடைய தோள் புஜத்தை செல்லமாக தட்டி கொடுத்து துஆ செய்தார்கள். அபூ முந்திர் அவர்களே, உங்களுடைய கல்வி வாழ்த்துக்குரியதாக இருக்கிறது, உங்கள் கல்வி பாராட்டுக்குரியதாக இருக்கிறது, நீங்கள் சொன்னது உண்மைதான், குர்ஆனுடைய வசனங்களில் மிகச்சிறந்தது ஆயத்துல் குர்சி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆயத்துல் குர்சியினுடைய ஆயத்தை நாம் மனனம் செய்ய வேண்டும். மதரசாவில் ஓதக்கூடிய பெண்கள் மனனம் செய்திருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வயது மூதாதவர்கள் அதை மறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆயத்துல் குர்சியை நாம் மனனம் செய்ய வேண்டும். அதிலே நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்று ஹதீஸிலே வருகிறது. ஆயத்துல் குர்சியில் 50 வாக்கியம் இருக்கிறது, 50 ஜும்லா, 50 வாக்கியங்கள் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய தன்மைகளில் 17 தனிச்சிறப்புகள் ஆயத்துல் குர்சியில் இருக்குது. அதிலும் அந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய அல் ஹய்யூ அல் கய்யூம் அப்படின்னு வார்த்தை வருது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த அல் ஹய்யூ அல் கய்யூம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை மிகவும் கனமானது, சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை அல் ஹய்யூ அல் கய்யூம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை என்று நமக்கு கிதாபுகளிலே எழுதி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு பெயர் இருக்குது, அதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் துவாவை உடனே கபூல் ஆக்கிடுவான் அப்படின்னு ஹதீஸில் வருது. அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரை சொல்லி துவா கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அதற்கு உலமாக்கள் இஸ்முல் ஆலம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பெயர் இஸ்முல் ஆலம், மகத்துவமிக்க மந்திர சொல் என்று அந்த வார்த்தைக்கு பொருள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குதான். அந்த வார்த்தையை
நாம் சொல்லி துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்ற ஹதீஸிலே வருகிறது. ஆனால் அந்த வார்த்தை என்ன என்பதில் கருத்து வேற்றுமைகள் நிறைய இருக்கிறது. இந்த வார்த்தையா அந்த வார்த்தையா, அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களில் எந்த வார்த்தை அந்த இஸ்முல் ஆலம், அந்த மகத்துவம் மிக்க மந்திர சொல் எது என்பதிலே நிறைய இமாமுகளிடத்திலே கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனால் பெரும்பாலான உலமாக்கள், பெரும்பாலான இமாமுகள் இந்த வார்த்தையை இஸ்முல் ஆலம் என்று சொல்கிறார்கள். குரானில் 3 இடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கு. அதுதான் இந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய அல் ஹையூ அல் கையூம். குரானில் 2 இடத்துல வந்திருக்கு அல் ஹையூ அல் கையூம். அதே மாதிரி குரானில் இன்னொரு இடத்துல வந்திருக்கு வானத்தில் உஜூஹுலில் ஹையில் கையூம். மொத்தம் 3 இடங்களிலே குரானிலே அல் ஹையூ அல் கையூம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எனவே பெரும்பாலான உலமாக்கள் அந்த மந்திர சொல், மகத்துவமிக்க அந்த மந்திர சொல் என்னவென்றால் அல் ஹையூ அல் கையூம் என்ற வார்த்தையை ஆயத்துல் குர்சியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் அல்லாஹுவினுடைய இஸ்முல் ஆலமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை ஓதி துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்குவான் என்று உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் நமக்கு இதனுடைய விளக்கங்களிலே சொல்லி காட்டினார்கள். அன்பு தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமான தொழுகைகளில், துவாக்களில், சஜிதாவில், பத்ரு போர், இஸ்லாமில் நடந்த முதல் யுத்தம் பத்ரு போர், அந்த பத்ரு யுத்தத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சாங்க. யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்ற வார்த்தையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா செய்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அந்த ஆயத்துல் குர்சி எப்போ ஓதணும்? 3 நேரங்களில் ஓத வேண்டும் என்று நமக்கு ஹதீஸுகளிலே வருகிறது. அன்பு தாய்மார்களே, 1வது ஆயத்துல் குர்சியை தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டும். 2வதாக ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். 3வதாக காலை ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். 3 இடங்களில் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதை மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாக, அமலாக ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். நாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்தினுடைய பொருளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இரவு நேரத்தில் ஒரு திருடன் மாதிரி ஒருவன் வந்து அந்த பொருளை திருட முற்படுகின்ற பொழுது அபூ ஹுரைரா அந்த திருடனை பிடிச்சிட்றாங்க. பிடித்த உடனே அந்த திருடன் தன்னுடைய நிலைமையை சொல்கிறான். அபூ ஹுரைரா, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப வறியவன், என்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பொருளை எடுத்துகிட்டு போனாதான் என்னுடைய மனைவி மக்கள்லாம் சாப்பிட முடியும். எனவே என்னை மன்னிச்சிருங்க, என்னை ரசூலாட்ட சொல்லி கொடுத்துடாதீங்க அப்படின்னு அழுது கேட்கின்ற பொழுது அபூ ஹுரைரா தாட்டி மன்னிச்சு விட்டுறார். 2வது தடவையும் 2வது நாள் அபூ ஹுரைரா இருக்கின்ற பொழுது அதே மாதிரி அந்த திருடன் வருகிறான், பொருளை கைப்பற்றுகிறான். 2வது தடவை அபூ ஹுரைரா பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே மீண்டும் அபூ ஹுரைரா, என்னை விட்டுருங்க, நான் ஏழ்மையானவன், நான் வறியவன், இந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் தான் என் மனைவி மக்கள்லாம் சாப்பிட முடியும், இனி விட்டுருங்க, தயவுசெய்து ரசூலாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்டவனே அபூ ஹுரைரா 2வது நாளும் விட்டு விடுகிறார்கள். ஆனால் 2வது நாள் விட்டது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா அந்த செய்தியை ரசூலாட்ட போய் சொல்கிறான். ரசூலாட்ட போய் சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கி அவன் வருவான், இன்றைக்கி அவன் வருவான், அவனை பிடிச்சி வைங்க அப்படின்ட்டான். போனாங்க. அபூ ஹுரைரா 3வது நாளும் வந்தான். 3வது நாள் வந்தானே அபூ ஹுரைரா பிடிச்சிட்டான், விடலை. அவன் நின்று கெஞ்சுறான், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ கடைசியில் அவனே இறங்கி வர்றான். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றேன், அந்த விஷயத்தை நீங்கள் ஓதனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அல்லிமுக பி கலிமாத்தி யன்ஃபஉக, உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வார்த்தையை நான் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆயத்துல் குர்சியை முழுமையாக ஓதினான் அபூ ஹுரைராட்ட. அப்போ சொன்னால், நான் ஓதுகிற இந்த ஆயத்துல் குர்சி நீங்கள் எப்போ தூங்க போனாலும் மறக்காமல் ஓதிருங்க. அப்படி ஓதுனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்டிருந்து ஒரு மலக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்துடுவார்.
எந்த ஜின்களும் ஷைத்தான்களும் உங்களை தீங்கில் ஆழ்த்திவிட முடியாது, விடிகிற வரை அந்த மலக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொன்னவுடனே அபூ ஹுரைரா கல்வியில் ஆர்வமானவர், ஒரு கல்வியை பெற்றுக்கொண்ட உடனே அவனை விட்டுட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை 4வது நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலாட்ட போய் சொன்ன உடனே ரசூலா சொன்னாங்க, வந்தவன் ஷைத்தான், வந்தவன் பொய்யன், ஆனால் அவன் உண்மை சொல்லிவிட்டு போயிருக்கிறான். வந்தவன் பொய்யன், அவன் ஷைத்தான், ஆனால் சொன்ன விஷயம் உண்மை. என்ன? எவரொருவர் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்குவாரோ அவருக்காக அல்லாஹ் ஒரு மலக்கை பாதுகாப்புக்காக நியமிக்கிறான். அந்த இரவு நேரத்திலே ஜின் ஷைத்தான்களினுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் அந்த மலக்கின் மூலமாக அவரை காப்பாற்றுகிறான். இது உண்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு ஹதீஸில் வருது, யார் ஒருத்தர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொர்க்கம் போகுவதற்கு மௌத்தை தவிர வேறு எதுவுமே தடை இல்லைன்னா. லம் யம்னஅஹு மின் துகூலில் ஜன்னா இல்லல் மௌத். அவர் சொர்க்கத்திலே நுழைவதற்கு மவுத்து ஒன்று தான் தடையாக இருக்குது. அவர் மவுத் ஆகிட்டார்னா டைரெக்டாக சொர்க்கம் போயிடுவார். யார்? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதியவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இது மாதிரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு குடோன் ஒன்று இருந்துச்சு. அந்த குடோனில் பார்த்தா பொருள் நிறைய வச்சுருந்தாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா குடோனில் இருக்கக்கூடிய பொருள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. யார் எடுக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அந்த நேரத்தில் அப்படியே பார்க்குறாங்க, ஒரு பொருளை எடுக்க அப்படியே போகிறார். டக்குன்னு உபை இப்னு கஅப் பிடிச்சிட்றாங்க. அவரை, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எதுக்கு என் பொருளை எடுத்துகிட்டு போகிற? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஜின்னுன்னு, நான் ஒரு ஜின்னு, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்கிறீர்கள், எங்களுடைய பங்கை எடுத்து செல்லலாம் என்று வந்தேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லிச்சான். உபை இப்னு கஅபே, நீங்கள் நிறைய தர்மம் செய்கிறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் வேணும்ல, அதனால் உங்கள் தர்மத்திலிருந்து உங்கள் பொருளிலிருந்து நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான தர்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று அந்த ஜின்னு சொல்லிச்சான். இப்போ நிறைய கேள்விகள் உபை இப்னு கஅப் அந்த ஜின்னுகிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த ஜின்னு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிச்சான், ஆயத்துல் குர்சியை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் உங்களை எங்களால் தீண்ட முடியாது அப்படின்னு ஜின்னு சொல்லிச்சான். நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஆயத்துல் குர்சியை ஓதி கொண்டு வந்தீர்கள் என்றால் கெட்ட ஜின்களாகிய எங்கள் பிரிவினர் உங்களை ஒருபோதும் தாக்க முடியாது என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேரடியாக ஒரு ஜின் அவர்களிடத்திலே சொன்னது என்று ஹதீஸிலே வருகிறது. அப்போ நாம் ஆயத்துல் குர்சியை மனனம் இல்லை என்றால் மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் செய்திருப்பவர்கள் அதை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். 3 நேரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் அந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதே மாதிரி காலை மாலை 2 நேரங்களிலும் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதனுடைய மகத்துவம் மிகவும் உன்னதமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆயத்துல் குர்சியிலே வரக்கூடிய அந்த அல் ஹய்யூ அல் கய்யூம் என்ற வார்த்தை மந்திர சொற்களிலே இஸ்முல் ஆலமிலே இருக்கிறது. எனவே அந்த வார்த்தையையும் அதிகமாக ஓதி நாம் துஆ செய்கின்ற பொழுது, அதுவும் இந்த ரமலானுடைய மாதங்களில் பன்மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதங்களில் அந்த மந்திர சொற்களை கூறி நாம் துஆ செய்கின்ற பொழுது நாம் துஆவும் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல அமல்களை செய்து நம்முடைய எல்லா துஆக்களும் ஏற்றுக்கொள்வதற்குண்டான பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.